இருக்கும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்து தமிழுக்கு உரை எழுதினவங்க பார்த்தோம். யாரெல்லாம் பார்த்தோம்? தருமர், தாமத்தர், திருமலையர், நச்சர், மணக்குடவர், பருதி, பரிமேலழகர், பரிப்பெருமாள், காளிங்கர். இவர் 10 பேரை பார்த்தோம். கரெக்டா? இதுல மணக்குடவர் அப்படிங்கிறது தமிழுக்கு முதலில் அந்த திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர். சரியா? இது யார் உரை சிறந்ததா இருந்தது? பரிமேலழகர் உரை தான் சிறந்ததா இருக்குது. திருக்குறளுக்கு சிறப்பான உரை எழுதியவர் பரிமேலழகர். ஓகே. திருவள்ளுவரோட காலம் வந்து கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன்னு மாத்திட்டாங்க, 31ன்னு சொல்றோம். இப்ப தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொன்னா என்ன செய்யறோம்? 2026 பிளஸ் 31 கூட்டு 2057ன்னு சொல்றோம். கரெக்டா? திருவள்ளுவர் தினம் எப்ப கொண்டாடுறோம்? தை திங்கள் முதல் நாள்ல திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை 2ஆம் நாளா ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுதுன்னு பார்த்தோம். சோ இது எல்லாம் திருக்குறளை பத்தின முக்கியமான விஷயங்கள். ஓகே. திருக்குறள் இருந்து நிறைய கேள்விகள், குறைஞ்சது 2 அல்லது 3 கேள்விகள் முன்னாடி வரும். இப்ப அப்படி கிடையாது, திருக்குறள் சிலபஸ்லயே கொடுத்துட்டாங்க. சோ தமிழை பொறுத்தவரைக்கும் குறைந்தது 10-15 கேள்விகளுக்கு மேல இருக்குது திருக்குறள்ல. இது போக ஜெனரல் நாலேஜ்னு கேட்கிறாங்க. சோ